இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியும், அதுவும் உங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமுக்குள்ளே எப்படி நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே வேலை செய்கிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அலாதி சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, நான் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு ஹாலிடேக்கு போகணுன்னா கூட அடுத்த நாள் லீவ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அந்த மாதிரி பல டென்ஷனில் தான் நம்ம எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போது நம்ம ரிட்டையர்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியும் அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கமாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை உங்களோட வேலை செய்கிற நாட்களை விட இன்னும் ரொம்ப கடினமாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்யும்போது எந்த பொருளை வேணால் நீங்கள் லோனில் வாங்கிடலாம். கார் வேணுமா லோன் கிடைக்கும், வீடு வாங்கணுமா லோன் கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்குமே லோன் கிடைக்காது, முக்கியமாக ரிட்டையர்மெண்ட்டுக்காக லோன் கிடைக்காது. அப்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி தேவையான பணத்தை நான் சேர்த்து வைக்கலன்னா கண்டிப்பாக என்னுடைய வேலை செய்கிற காலத்தை விட ரிட்டையர்மெண்ட் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா என் கையில் காசும் இருக்காது, நிறையா டைம் இருக்கும். ஸோ அப்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பணம் சேர்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த 1990க்கு அப்புறம் பிறந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட்டை ஆக்சுவலாக சந்திக்க போகிறாங்க. அதாவது நம்மலாம் ஆக்சுவலி முதல் ஜென்ரேஷன் ரிட்டையர்மெண்ட் சந்திக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாரும் நிறைய பேர் வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் சேர்க்கலனாலும் ஏதோ ஒரு பென்ஷன் கிடச்சிரும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100ல் கிட்டத்தட்ட 90-95 பேர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. அப்போது நீங்கள் தேவையான பணத்தை சேர்த்து வைக்கலன்னா உங்களுக்கு பென்ஷன் ஒன்று கிடையாது. அதுக்கப்புறமா கடந்த காலத்தை விட இன்றைக்கி நம்மளோட வாழ்நாள் நீண்டுகிட்டே போகுது. முன்னாடிலாம் சராசரியாக 60-65 வயசு வரைக்கும் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்லோவாக 70-75 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்மளுடைய சொந்தக்காரங்களை நம்ம சுற்றி பார்த்தாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 75-80 வயசை கடந்து இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் நீண்டுகிட்டே இருக்குது. வாழ்நாள் நீண்டுகிட்டே இருக்குன்னா அத்தனை நாளைக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. அப்போது இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பணம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் 3 பங்காக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து படிக்கிற காலம் வரைக்கும் அந்த காலம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பொன்னான காலம். ஏன்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு அப்பா அம்மா கொடுத்துருவாங்க. அடுத்த காலம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2வது காலம், அதாவது நம்மளுடைய வேலை செய்கிற காலம், அதாவது பணம் சம்பாதிக்கிற காலம். இதை நம்ம சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்கிற காலம் மாதிரி நினச்சிக்கலாம். ஏன்னா மழை பெய்கிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஆக்சுவலி நம்மளோட தண்ணியோட தேவை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை நம்ம அட்டைன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த காலம் ஆல்மோஸ்ட் வெயில் காலம் மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் தான் ஆக்சுவலாக நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், ஆனால் தண்ணி கிடைக்காது. ஸோ ரிட்டையர்மெண்ட் காலத்தில் தான் நமக்கு ஆக்சுவலாக நிறையா பணம் தேவைப்படும், ஆனால் பணம் நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்மளுடைய சம்பளம் நின்று போயிருக்கும். ஸோ மழை பெய்கிற காலத்தில் தான் தண்ணியை சேர்த்து வச்சுக்க முடியுன்ற மாதிரி பணம் சம்பாதிக்கிற காலத்தில் தான் நான் பணத்தை சேர்த்து வச்சுக்க முடியும். பணம் சம்பாதிக்கிற காலத்தில் நான் சேர்த்து வச்சுக்கலன்னா என்னோடய ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் நம்மளை எடுத்துகிட்டு போய் விடும். அப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாவாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு 1 கோடி போதுமா போதாதான்றது அது ஒரு தனி டாபிக். ஆனால் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாய், ஏன்னா 1 கோடி ரூபான்றது ஒரு பெரிய மைல்கல். நிறையா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபான்றது ஒரு பெரிய கனவு தான். அப்போ அதை அடையிறதுக்கு நான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் மாதம் சேர்த்து ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் அடையணும்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு 45,000 ரூபாய் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா 10 வருஷத்துலேயே நீங்கள் 1 கோடி ரூபாய் சேர்த்துடலாம். இதே 15 வருஷத்தில் அடையணும்னா 21,000 ரூபாய் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கனாலே அதை அடைஞ்சிட முடியும். இதே நீங்கள் 25 வருஷம் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு 20-25 வயசில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே நீங்கள் பணம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் நீங்கள் அடுத்த 25 வருஷத்துக்கு சேர்த்து அது ஒரு 12% வளர்ந்தாலே நீங்கள் 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ 1 கோடி ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் சில விஷயத்தை சரியாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலே ஆக்சுவலாக அந்த ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடைய முடியும். நீங்களும் கோடீஸ்வரராக ஆக முடியும். ஸோ மொத்தத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
ரிட்டையர்மெண்ட் எப்போ சந்தோஷமாக இருக்கும்னா உங்கள் கையில் நிறைய பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அதை அடையிறதுக்கு நீங்கள் உங்களுடைய மழை காலத்துலேயே தண்ணியை சேமிக்கிற மாதிரி உங்களுடைய சம்பாதிக்கிற காலத்துலேயே பணத்தை சேமித்து வச்சு அதை வளர விட்டிங்கன்னா தான் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்கள் கோடீஸ்வரராகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கழிக்க முடியும். ஸோ இந்த தகவலை கண்டிப்பாக மனதில் நல்லபடியாக வச்சுக்கிட்டு இதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. விதை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.